Taste the Daily. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல வட மாநிலங்களிலும் கடும் வெயில் வாட்டிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ராஜஸ்தானில் அதிகபட்சமாக 122 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. கோடை வெப்ப அலை வட இந்தியா முழுவதும் தொடரும் நிலையில் டெல்லியில் அதிகபட்ச வெப்பம் 118 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. சராசரியாக டெல்லியில் அதிகபட்ச வெப்பம் 113 டிகிரி ஃபாரன்ஹீட் என்கிற அளவில் இருந்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. வடமேற்கு டெல்லியில் உள்ள முங்கேஷ்பூர் பகுதியில் அதிகபட்சமாக 118.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. இந்த பகுதியில் தொடர்ச்சியாக டெல்லியின் பிற பகுதிகளை விட வெப்பம் அதிகமாக பதிவாகி வருகிறது. டெல்லியில் புறநகர் பகுதியில் உள்ள நஜப்கர் மற்றும் நரேலா ஆகிய இடங்களில் 114 டிகிரி ஃபாரன்ஹீட் என்கிற அளவில் வெப்பம் பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் மற்றும் குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் கடும் வெப்பம் நிலவி வருகிறது. இதில் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள பாலோடி பகுதியில் அதிகபட்சமாக 121.6 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. இது நாட்டிலேயே மிகவும் அதிகபட்ச வெப்பம் என வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் தெரிவித்தனர். கடும் கோடை வெப்பம் தொடர்வதால் தலைநகர் டெல்லியில் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் வெப்பவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க படுக்கைகளை ஒதுக்கி வைக்க டெல்லி அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் அச்சம் உள்ளதால் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தும்படி டெல்லி அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. புதிய தலைமுறைக்காக புதுடெல்லியிலிருந்து கணபதி சுப்பிரமணியம். Taste the Daily.